பிரைஸ்லாட் ஷாலம் எல்லாம் எப்படி இருக்குங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இன்றைய நாளிலும் நீதிமானம் மாறும் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 30வது வசனம் 30 நாளாக இருக்கிறது. இரண்டு முடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராகன்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிமான் என்ன கேட்க வேண்டியது, தேவனிடத்தில் கேட்க வேண்டியது என்னென்னா, மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தணும். பொய் பேசக்கூடாது, மாயானதை நம்பக்கூடாது. அப்படி 2 வாரத்துக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாது இருப்பீர்கள்னு சொல்லுவார். தரித்திரம் எனக்கு வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம்னு சொல்லுவார். ஏன்னா நீதிமான் தான் என்ன பண்ணுவாங்க, தரித்திரம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. மற்றவொடனே என்னங்க, பணம் வேணும்னு அலைஞ்சிருப்பான். துன்மார்க்கன் இப்போ பார்த்தீங்கன்னா பணத்து மேலே குறியாக இருப்பான். துன்மார்க்கன் பணம் வேணும். ஆனால் நீதிமானுக்கு அப்படி கிடையாது. அது எதுக்கு, என்ன காரணம்னா, நான் பரிபூரம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருகிறார். எதுக்குன்னா காரணம் என்னென்னா, நான் பரிபூரம் அடைஞ்சிட்டேன்னு ஒன்றுங்க, கர்த்தர் யாருன்னு கேட்போம். நம்ம நல்லா வாழ்கிறப்ப கேட்போங்களா? ஆண்டவர் பேச்சை கேட்க மாட்டோம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருந்தாராம். வேலை இல்லாத இருந்தப்போ ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். சர்ச்சிலே எப்பவும் இருப்பார். சர்ச்சிலே எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தார். அப்போ ஆண்டவர் நல்ல வேலை கொடுத்தோன்னே என்ன பண்ணார், சபைக்கு வரதை விட்டுட்டார். அப்போ பரிபூர்ணம் அடைஞ்ச என்ன பண்ணாங்க, ஆண்டவர் தேட மாட்டாப்புல. அதான் அந்த மாதிரி பரிபூர்ணம் அடைய வேண்டாம். பரிபூர்ணம் அடைஞ்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், யாருன்னு கேட்போம். ஆனால் தரித்திரப்பட்டால் என்ன பண்ணுங்க, சில தரித்திரப்பட்டதில் ஆண்டவர் என்னத்தை படைச்சாரு, ஏன் இப்படி படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை தூச்சிப்பாப்புல. அப்போ நாம் என்ன பண்ணுவோங்க, எனக்கு தரித்திரம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம். அன்றண்டு ஆகாரத்தை அன்றண்டு நமக்கு தரக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம நீதிமானம் இருக்கணும், நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய என்னங்க, எனக்கு தரித்திரம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம்னு சொல்லி பாருங்க. தேவன் எனக்கு தெரியும், தேவன் நம்மளை படைத்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு என்ன வேணும், இன்றைக்கி என்ன சாப்பிடணும், அது எல்லாத்துக்கும் தேவனுக்கு தெரியும். அது மாதிரி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம தேவனை விசுவாசித்த போல் தேவனுடைய நாமும் மகிழ்ப்படும்படியாக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் சொல்லாப்புல. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டி பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் சொல்கிறப்ப. சிலர் என்ன வாங்க, தகப்பனை பரியாசம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். என்னது பண்ணுச்சு, என்னதுக்கு பெத்தனை, என்ன கொடுத்த, என்னத்தை வச்சுட்டு போனேன் அப்படின்னு பரியாசம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். தாயை பார்த்தீங்கன்னா, தாயை கட்டளை அசடி பண்ண, தாய் எதாவது சொன்னாங்கன்னா உனக்கு ஒன்று தெரிய போகுது, உனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த காலத்து பசங்க என்ன பண்ணுவாங்க, 4 எடுத்து படித்தாவே அம்மா மதிக்க மாட்டாங்க, அப்பா மதிக்க மாட்டாப்ப. உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது மேடம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. தேவனுக்கு விருப்பமில்லாத இருக்காரு. அவதான் சொல்கிறாப்புல, அசட்டை பண்ணுகிறவனுடைய கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னுங்கிறாப்புல. அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறப்போ நம்முடைய கண்கள்லாம் என்ன பண்ணுங்க, குறுகி போய் சொல்கிறப்ப. கண்கள்லாம் இழந்து போய், கண்கள் பார்வைன்னா நேரான பார்வை கிடையாது. நம்முடைய சிந்தையில் இருக்க மனக்கண்களில் புறமே அழிஞ்சு போயிடும். நமக்கு என்ன துன்மார்க்கம் கொண்டு வரும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போவோம். அப்போ துன்மார்க்கம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, நீதிமானம் நடக்கணும்னா தாய் தகப்பனை நம்ம கனப்படுத்த வேண்டியதாக இருக்குது. தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, பூமியில் சிறியவர்களாக இருந்தும் மகா ஞானமுள்ளவர்கள் 4 உண்டு. அவை யாவன அற்பமான ஜந்துவாக இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கையினாலே வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சின்னு சொல்கிறார். வினோதமான 4 இருக்குது. அது பார்த்தீங்கன்னா யாரும் அதிகாரம் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனாலும் என்னங்க, ஞானமாக நடக்குங்க. ஞானமாக நடக்கூடியதா குழி முயல், அப்போ பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி இருக்குது, சிலந்தி பூச்செல்லாம் இருக்குது. எறும்பு பார்த்திங்கன்னா சாரே போயிருக்கு, அது ஆகாரத்தை பாதுகாக்கணும். ஆனால் நம்ம நீதிமானம் என்ன பண்ணணும், எறும்பு போல நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது, புளி மசிலை போல இருக்க வேண்டியதாக இருக்குது, வெட்டுக்கிளியில் போலவும் சிலந்தி பூச்சி போலவுமே எல்லாவற்றிலும் ஞானமாக நடக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஞானமாக நடந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். நீதிமான்கள் என்ன பண்ணாங்க, தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டும்தான் செய்வாப்புல. நீ மேன்மையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தர்களாக இருந்தாயானால் கையினாலே வாய மூடணும். இனி மேட்டுமையால் காரியங்கள் செய்யக்கூடாது. துன்மார்க்கன் தான் மேட்டுமையான காரியங்கள். கொஞ்சம் துன்மார்க்கன் கொஞ்சம் சம்பாரிச்சுனா போதும், காலத்தை தூக்கி விட்டுட்டு நான் தான் பெரிய ஆளு மேட்டுமையாக நடந்துட்டு இருப்பான். ஆனால் நீதிமான்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுங்க, அது நிறை கூட தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. நிறை கூட எப்போவுமே தழும்பாது. தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்வாங்க நீதிமான்கள். எப்பவும் தாழ்மையாக இருப்பாங்க, தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்வாங்க. அது நீதிமான்கள் தேவனை தேசத்தை பெருகும்படியாக நம்ம உதவி செய்யணும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீதிமான்கள் செய்த நிமித்தமாக
தேசம் முழுவதும் கழிவுறும். தேசம் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.